ஆமீன். இன்றைய வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலும் 16ஆம் தேதி 6வது மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களில் உங்களுடைய சமூகத்திலே வருகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிப்ப கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்தது, உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் இந்த வாக்குத்தத்தம் எப்படியாக வருகிறது என்றால், விடிய கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி இந்த நாட்களிலே உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிக்கும், உன் நீதி உனக்கு முன்பாக இந்த நாட்களிலே செல்லும் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களிலே நடக்கிற வேளையிலே இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரத்தில் இந்த நாட்களிலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்படியாக நாங்கள் உபவாசம் பண்ண வேண்டும், எப்படியாக தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும், எப்படியாக அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அருமை பிள்ளைகளே, பாருங்கள், அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, பசி உள்ளவனுக்கு ஆகாரங்களை பகிர்ந்து கொடுத்து துரத்துண்ட சிறுமைப்பட்டவனை சேர்த்து வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து இந்த நாட்களிலே மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதல்லவோ நல்ல உகந்த உபவாசம் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அடுத்ததாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த நாட்களிலே எப்படி என்றால், இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற வேளையிலே விடிய காலத்து வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிக்கும். அருமை பிள்ளைகளே, காலையிலே நீங்கள் இந்த நாட்களில் எழுந்து பாருங்கள். இந்த நாட்களில் சூரியன் எப்படி அழகாக இந்த நாட்களில் உதிக்கிறது என்று பரிமாண கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நெருப்பு, அதாவது இந்த நாட்களிலே அக்கினி புலம்பாக அந்த நாட்களிலே அது அப்படியே இந்த நாட்களிலே பூமிக்கு நேராக அந்த நாட்களில் வருகிறதை அங்கே கண்டு இந்த நாட்களிலே பார்க்க ஒரு மகிழ்ச்சியாக அந்த நாட்களில் இருக்கிறது. அதே போல் தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, விடியற்கால வெளுப்பை போல் நம்முடைய வெளிச்சம் இந்த நாட்களில் எழும்புமாம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக அந்த சூரியன் எழுந்து இந்த நாட்கள் இந்த பூமிக்கு எப்படியாக வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதே போல தான் கர்த்தருடைய மகிமை இந்த நாட்களில் என்ன செய்யுமாம், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நமக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை இந்த நாட்களில் உருவாக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வேளையிலே தான் அங்கே வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை துளிர்க்க வேண்டுமா? இன்றைய பாருங்கள், அநேகர் இன்றைய நாட்களில் நாங்கள் என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையை எப்படியாக நடத்துவோம் என்று அழுது புலம்பிக் கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இல்லை இந்த நாட்களில் ஆண்டவரை அறிகிற அறிவு இந்த நாட்களில் இல்லாதது நிமித்தம் அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க வேண்டுமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு நித்திய சூரியனாக இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த நாட்களை வர வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வருவாராக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சீக்கிரத்திலே இந்த நாட்களிலே துளிர்க்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாங்கள் இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்வோமா இருந்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே சூரியனோ சந்திரனோ நமக்கு வெளிச்சம் தர வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து நம்மை இந்த நாட்களிலே வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வருமென்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வேளையில் ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவை, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம், ஒரு திருப்பத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தின்படி அவருடைய குடும்பங்கள் அமைய நீர் இந்த நாட்களை கிருபை கொடுக்கும்படியாக ஆண்டவரும் என் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தங்கள் செல்லுகிற ஒவ்வொரு வீட்டிலேயும் ஆண்டவரே சுக வாழ்வு இந்த நாட்களை துளிர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஐயா, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒருவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.